அதில் மத்தியில என்ன நீர் பயன்படுத்தி இந்த இடத்திற்குள்ள நிற்க வைத்ததற்காக நன்றி. ஏசப்பா ஏசப்பா நம்மளுடைய உள்ளத்துல புதித்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவரு யாரையுமே சாதாரணமா வெறும் ரசிக்கப்பட்டது மட்டும் விட்டுற மாட்டாரு. அவர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துற வழி ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். உங்களை இந்த இடத்துக்குள்ள வச்சிருக்காருன்னா ஒரு நோக்கம் இருக்கு. கண்களை மூடி ஏசப்பா கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை தானே இல்லாம இருக்கலாம். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நாள் ஏசப்பாக்காக இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்க. ஏசப்பா, எத்தனையோ பேர் வெளியே இருக்கலாம், என்னையே நீங்க உள்ள கூட்டிட்டு வந்தீங்க, என் மேல நீங்க வச்சிருக்கீங்கல்ல நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றீங்க ஏசப்பா. எதுவும் இல்லாம நான் போயிடக்கூடாது சுவாமி. நீர் கொடுத்த ரட்சிப்பு சுவாமி, இது வீணா போயிடக்கூடாது ஏசப்பா. அநேக பேருக்கு என்ன பண்ணணும், பயன்படுத்தணும்னு கேளுங்க. கண்களை மூடி ஏசப்பா கிட்ட, இயேசுவே எங்களை நீர் முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குனா, நீர் எங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்பா. எங்களை ஏசப்பா ஏதோ வந்தோம் போனோம்னு இல்லாம ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் ராஜா. எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரப்பா, நொறுக்கப்பட்டீரப்பா ஏசப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டீர் எங்களுடைய ரட்சிப்புக்காக. நாங்க பண்ண ஏசப்பா மீறுதலுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க ராஜா. அப்பா அப்படி இருந்த ஏசப்பா எங்களை மீட்கணும். ஒருத்தர் கூட அவருடைய சன்னிதியிலிருந்து ஒருத்தர் கூட வீணா போயிடக்கூடாது. ஒரு ஆடு கூட அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது ஏசப்பா. உங்களுக்காக உங்களுடைய ஒரே ஒரு ஆடுக்காக என்ன பண்ணாரு, உங்ககிட்ட வந்தார். 99 விட்டுட்டு உங்களுக்காக இறங்கி வந்தாரு. இந்த ஆடு எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த ஆடு எனக்கு வேணும்னு அவர்கிட்ட கேளுங்க. எஸ்ஸப்பா, நீர் என்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா என்னை நடத்த கூடு ராஜா. என்னை சாதாரணமா எஸ்ஸப்பா, நம்ம சாதாரணமா ஏதோ வாழ்றோமே, இந்த உலகத்துல பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டு போயிருவோம்னு இல்ல. தேவன் ஒண்ணு முன்குறித்திருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் வந்து, அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அதை நீங்க எஸ்ஸப்பா கிட்ட கேளுங்க. எஸ்ஸப்பா, இந்த ரட்சிப்பை நீர் எனக்கு கொடுத்தீரே சுவாமி, இதை பயன்படுத்த எனக்கு தாருங்க ஏசப்பா. உடைய வல்லமை என்ன என் மேல ஊற்றுங்க ராஜா. ஏசப்பா, என் குடும்பத்துல நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்குள்ள மட்டும் ஆவி இருக்கும், ஆனா அப்படி இருக்காது. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எப்படி ஏசப்பா நான் வந்து என்னுடைய ஜனங்களும் உயர்ந்த ராஜா, என்னுடைய ஜனங்களும் பரலோக ராஜ்யம் வரணும் சுவாமி. என் ஒரு ஆடு கூட ஏசப்பா வீணா போயிடக்கூடாது இறங்கி வந்தீர் சுவாமி. பரலோகத்துல இருந்து உண்மை ஜீவ பலியாக எங்களுக்கு கொடுக்க நீர் வந்தீர்னா ஏசப்பா, நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்துல ஒரு ஆடு கூட நின்று போயிடக்கூடாது சுவாமி. ஒரு தடவை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் நீர் எங்களை ஒரு நோக்கம் பேசப்பா. அந்த